Hi, hello guys, welcome to Code Binex Commercial. நம்மளுடைய 7 tips to work smarter. So ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ டைம் வந்துட்டு எடுக்கிறோம், எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன டைம் வந்து நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஒர்க்லேயே வந்துட்டு காலையில ராத்திரி வரைக்கும் நம்ம வந்துட்டு அதிலே வந்து பிஸி ஆகிடுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க. கேலண்டரில் வந்துட்டு இல்லை வந்து ஏதோ ஒரு டைரி மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த டைரியில் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து நிறைய ஒர்க் வந்து ஒரே நாளில் வந்து பண்ணி முடிக்கிற மாதிரி ஒன்று வந்துடும். அண்ட் வந்துட்டு இன்னும் வந்து என்னென்னா வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு சில டாஸ்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து முடிக்கும் போது நம்மளுக்கே ஒரு என்தூசியாசம் வரும். அதாவது என்தூசியாசம்னா என்னென்னா, இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கேனா அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஹாப்பினஸே வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் வந்து நம்மளுக்கு கொடுக்கும், பாசிட்டிவான ஆட்டிடியூட் கொடுக்கும். ஸோ அது மூலமாக என்ன ஆகலாம்னா இன்னும் நிறைய டாஸ்க் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னன்னா, ஒவ்வொரு டாஸ்க்கு பண்ணி முடிக்கும் போது கொடுக்குற அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய டாஸ்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வீக் வந்துட்டு ஒரு 10 ஜாப்ஸ் ஒரு நாள் பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அந்த ஹாப்பினஸ் அண்ட் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு 12 ஜாப்ஸாக, அதாவது +2 ஜாப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எந்த ஒர்க் பண்ணாலும் நீங்கள் டெய்லி டாஸ்க் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிப்பாக இருக்க போகுது. நம்மளுடைய செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, நம்ம வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு ட்ராக் வைக்கணும். அதாவது நான் ஷெட்யூல் பண்ணுறேன் மார்னிங் 10 o'clock இந்த ஒர்க், மார்னிங் 12 o'clock இந்த ஒர்க் அப்படின்னு நான் ஷெட்யூல் பண்ணி நான் போட்டாலும் நம்ம வந்து என்ன ஆகுவோம் அப்படின்னா, ஒரு சில டைம் நம்மளே அறியாமல் வந்துட்டு அந்த 10 o'clock to 12 o'clock பண்ணுற ஒர்க் வந்துட்டு ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் நம்ம லென்த்தியாக இழுத்துருவோம். நம்ம அந்த ஒர்க் வந்து ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லாத ஜாபாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நம்ம ஒரு சின்ன வேலையை வந்து ரொம்ப லென்த்தியாக இழுத்துட்டு போகிறதா இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒரு சில டைம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஷெட்யூலை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, பிளான் பண்ணாலே நமக்கு ஒர்க் ஆகாதுப்பா, நான் எப்பவுமே பிளான் பண்ணியே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதோட என்ன மெயின் ட்ராபேக் அப்படின்னா என்னன்னா, அவங்க ஷெட்யூல் போடுறாங்களே தவிர அந்த ஷெட்யூலில் அவங்க போகிறாங்களா அப்படிங்கிறத அவங்க ட்ராக் பண்ண மறந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையும் நம்ம எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு டைரி எடுத்துட்டு ஒவ்வொரு ஒர்க்குமே வந்துட்டு இந்த ஒர்க் வந்து இன்னைக்கு நான் இவ்வளோ ஹார்ஸில் முடித்தேன், இல்லை இவ்வளோ மினிட்ஸில் முடித்தேன் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் இப்படி ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு சில டைம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத ஜாப்க்கு வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்டான ஜாப் வரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, கீப் ட்ராக் ஆஃப் யுவர் ஜாப்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஜாப் பண்ணும்போதும் நம்ம ஒரு டைம் செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டைம்குள்ளார நம்ம பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லை வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும்ல, ஸோ இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ டைம் தான் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸாவது நம்மளுக்கு இருக்கும்ல, அக்யூரேட் டைமிங் இல்லைனாலும் ஒரு கெஸ் இருக்கும். ஸோ அந்த கெஸ் வச்சுட்டு நம்ம அந்த டைம்குள்ளார ஜாப் முடிக்கிறோமா, இல்லை அந்த ஜாப் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு நோட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க, டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஜாப் பண்ணும்போது எப்படி இருக்கும் வந்து அது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதனால ரொம்ப லென்த்தியாக அது வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக உங்கள் ஷெட்யூலை விட்டு நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் டே நான் இவ்வளோ பண்ணுறேன், ஸோ செகண்ட் டே நீங்கள் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிக்கலாம். சரி, நேற்று வந்து நான் 3 hours அந்த ஒர்க்கை முடிச்சேன்னா இன்னைக்கு வந்து நான் 2.5 hours இல்லைன்னா 2 hours 40 minutes நீங்கள் முடிச்சாலுமே, ஒரு 10 minutes கம்மியாக 2 hours 50 minutes முடிச்சாலுமே அது உங்களோட சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து சியரப் பண்ணிக்கோங்க. நேற்றை விட நான் இன்னைக்கு எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆயிருக்கேன், இன்னைக்கு விட நாளைக்கு எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிற ப்ரோக்ரஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறது உங்களுக்குள்ளே ஒரு சியரப் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்குள்ளே ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றவங்க கூட எப்போவுமே காம்பீட் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டேஜை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களோட பல மடங்கு முன்னாடி ஸ்டேஜஸ்ல இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கும் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த உங்களுக்குள்ளாரியே வந்து ஒரு காம்படிட்டிவ்னஸ் வச்சாதான் ஒரு டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, இவ்வளோ தூரம் நான் ப்ராக்ரஸ் ஆகி வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உங்களை சுற்றி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும்னா நீங்கள் உங்களுக்குள்ளாரே கம்பேர் பண்ணுங்கள்.
ஸோ நேற்று பண்ண ஜாபை விட நான் இன்னைக்கு பண்ணுற ஜாப்க்கு டைம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி ரெடியூஸ் பண்ணுங்க. கிராஜுவலாக ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்ரஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஜாபையும் நீங்கள் சொன்ன ஆப்டிமம் டைமில் முடிச்சிருப்பீங்க, அதாவது கரெக்டான டைமில் முடிச்சிருப்பீங்க. உங்களோட ஷெட்யூல் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கீப் ட்ராக் ஆஃப் யர் ஜாப்ஸ். ஸோ ட்ராக் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் ஒரு சில பார்ட் ஆஃப் த ஒர்க்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். பட் அந்த ஒர்க் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துருப்போம். பட் அந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மேபி டெக்கரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சராக இருக்காது, அதோடைய ஒர்க் ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இல்லைனா ஒரு சில டைம் வந்து இப்போ வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம்னா டெக்கரேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஸோ என்னதான் வந்துட்டு நம்ம ஒர்க் ப்ராசஸ் வந்துட்டு நல்லா கொடுத்துருந்தாலும் அதோட டெக்கரேஷன் வந்து ரொம்ப யூசர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஜென்ரல் டேர்ம் வந்து இது. ஸோ நம்ம வந்து டைம் வந்து ட்ராக் பண்ணும்போது ஒரு சில விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ப்ரியாரிட்டி. ஸோ நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ டெய்லி பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் இதர் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த டேவே அதை நீங்கள் முடிச்சிடலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் ஷெடியூல் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா அந்த ஒர்க்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நீங்கள் அதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் அந்த டாஸ்க்லாம் பண்ணும்போது ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஷெட்யூல் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ப்ரியாரிட்டிஸ் மோஸ்ட்டாக வந்துட்டு என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை வந்துட்டு எனக்கு ஒரு டேல வந்து நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ஜாப்ஸ் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக வந்து 3 ஜாப்ஸாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐயோ இது பண்ணுமே அது பண்ணுமே அது பண்ணுமே இது பண்ணுமே சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே தான் இருப்போமே தவிர அது இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க்குக்கே நம்ம போக மாட்டோம். ஸோ நிறைய ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காமல் நீங்கள் வந்து அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 3 ஜாப்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஜாப்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இதர் வந்துட்டு ஒரு டைம் சேவிங் ஜாபாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஜாபாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ப்ரோக்ரஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஜாபாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 ஜாப் எடுத்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதை நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டாக நீங்கள் பிரிப்பீங்க. இல்லை ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரே ப்ராஜெக்டாக இருக்க போகிறதில்ல, அதில் சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களால் அதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு பிரிக்க முடியலன்னா ரேண்டமாக ஒரு 3 ஜாப் செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் அது ரொம்ப கோரிலேட்டடான ஜாப்ஸ், அதாவது ஒன்றுக்கும் இன்னுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியான ஜாப். ஏன்னா ஒன்று டேட்டா பேஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து நடுவில் லாஜிக் பண்ணிட்டு இன்னொரு வெப்சைட் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு கோரிலேட்டடான ஜாப் வந்துட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிங்க. ஸோ ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை டே டு டே லைஃபாக இருக்குது எல்லாமே இம்பார்ட்டன்ட்னா ரேண்டமாக ஒரு 2-3 ஜாப் சூஸ் பண்ணி அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஜாபுமே வந்துட்டு அப்படியே இழுத்து போட்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து எல்லா ஜாபுக்குமே வந்து ப்ரியாரிட்டி செட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து நான் ரொம்ப நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கணும், இந்த ஜாப்க்கு வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க செட் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரியாரிட்டி செட்டிங்ஸ். ஸோ இதில் என்னென்னா வந்து இந்த டைம் டோன்ட் மல்டி டாஸ்க். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா மல்டி டாஸ்கிங். ஸோ ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா மல்டி டாஸ்க் பண்றவங்க யாருமே வந்து சக்சஸ் யாருமே சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்துட்டு சக்சஸ் ரேட்டை தொடுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மல்டி டாஸ்க் பண்ணும்போது நம்ம ஆப்வியஸா எப்படி இருக்கும்னா நம்ம மைண்ட் வந்துட்டு நிறைய டாஸ்க் வந்துட்டு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு டாஸ்க் பண்றேன், இன்னொரு செகண்ட் டாஸ்க் 2 பண்றேன், டாஸ்க் 3 பண்றேன் அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் 3 ஜாப்க்கு நடுவில் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்விட்சிங் டைம் என்ன ஆகும்னா நம்மள வந்துட்டு கொஞ்சம் டைம் டிலே எடுக்கும், அதாவது டைம் வந்து ரொம்ப அதிகமாக ஆக்கி விட்டுடும். ஸோ அந்த மாதிரி பண்றதுனால சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம பண்ற ஜாப்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம், இல்லை வந்துட்டு திருப்பி அந்த ஜாப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி திருப்பி அந்த ஜாப் திருப்பி பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும். இல்லை நம்ம பண்ற ஜாப் வந்துட்டு குவாலிட்டி ரொம்ப கம்மியா, ஸோ தரம் இல்லாத ஒரு விஷயமா பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு 100% பர்ஃபெக்டா பண்ணாம ஒரு 80% 70%, பிகாஸ் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். இது முடிக்கணும் அது முடிக்கணும் இது முடிக்கணும் இது முடிக்கணும் அது முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில டிராபேக்ஸ்ல இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா அல்டிமேட்டா வந்துட்டு ஒரு ஜாப் வந்து 2-3 டைம் பண்ற மாதிரி ஆயிடும். இதனால ஸ்ட்ரெஸ் வந்துடும், டைம் டிலே ஆயிடும். ஸோ ஓவரால் ஃபுல்லா வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. அண்ட் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு டாஸ்க் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இப்போ எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா இந்த ஒர்க் வந்து ஒரு ஸ்டெச்லயே ஃபுல்லா பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்துட்டு இதை நீங்க உங்களுக்கு லேட்டர் டைம்ல எப்பயாவது வேணும்னா அப்போ பண்ணீங்களே தவிர இந்த ஒர்க் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை நான் போஸ்ட்போன் பண்ண அப்புறமேல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க்ல பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்க பிரெயின் வந்து அந்த ஜாப் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து தயாரா இருக்கும். நீங்க போஸ்ட்போன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டைம் அந்த டைம் வரும்போது இப்போ 9 o'clock நான் போஸ்ட்போன் பண்றேன், 9
10 o'clock வரும்போது ஏன் ஒரு 10 o'clock பண்ணலாங்க, 12 o'clock பண்ணலாம், அப்படியே போயிட்டே இருக்குமே தவிர கொஞ்ச நாள் என்ன ஆகும், உங்க பிரெயின் வந்து அந்த ஜாப் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஐயோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாபை வந்து எஃபிஷியண்டாக பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ அப்பவே வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் எப்பவுமே அவங்க ஷெட்யூல் பண்ணுறாங்கன்னா ஷெட்யூல் வெளியே தான் போவாங்க. அண்ட் இல்லை அந்த ஜாபை வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க, இந்த டைம் வேணாம் அந்த டைம் வேணாம் போஸ்ட்பான் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆப்வியஸாக வந்து டைம் டிலே எடுத்துக்கும். ஸோ 1 மணி நேரம் பண்ணுற வேலையை 4 மணி நேரம் நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 1 கோலில் வந்துட்டு ஒரு ஒர்க் முடிச்சுங்க, ஒரு ஒர்க் எடுத்தால் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் இட் அ சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸோ ஒரு பெரிய ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐயோ இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது, இது நான் எப்படி முடிப்பேன்னு சொல்லி யோசிச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். கரெக்டுங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எதையுமே வந்துட்டு நம்ம மேக் இட் சிம்பிள். அது வந்து ரொம்ப பெரிய ஜாபாக இருந்தால் ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு சிம்பிள், அதாவது இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்க்கு கொண்டு வாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்போவுமே இருந்தால் தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தோம்னா நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் அதில் ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கான சொல்யூஷன் நமக்கு வந்து கொண்டு வர்றது ரொம்ப ஒரு டைம் எடுத்துக்கும். அண்ட் வந்துட்டு நம்ம அதுக்கான சொல்யூஷனுக்கு வந்து ரொம்ப வந்து சிக்கல், அதாவது ஒரு நாட் இருக்குன்னா அந்த நாட்டை பிரிக்கிறதுக்கு நம்ம நிறைய நாட் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்க. ஸோ மைண்ட் செட்டையும் வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ டாஸ்க்கும் அந்த மாதிரி தான். ஸோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து சின்ன வந்து பார்ட்ஸாக கொண்டு போங்க. ஒரு பார்ட்டுமே வந்துட்டு எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்கான ஒரு ப்ரோக்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு ப்ரோக்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி பார்ட்டாக பிரிச்சுக்கு அப்புறம் ஒரு பார்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற எந்த பார்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அந்த பார்ட்டில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு, அதை வந்து பார்ட்டாக பிரிச்சுட்டேன்னா பார்ட் 1 பண்ணும்போது பார்ட் 1 பற்றி மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். பார்ட் 2 பார்ட் 3 ஐயோ இன்னும் பண்ணலையே அப்படி இருக்கக்கூடாது. ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3rd பார்ட் முடிக்கும் போது யூ வில் ஹேவ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். உங்களுக்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்துட்டு ஜாபை வந்து முடிப்பீங்க. அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடே வந்துட்டு நெக்ஸ்ட் ஜாப் பண்ணுறதுக்கான வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கும் வந்துட்டு நம்ம கொலீக்ஸ்க்கு என்ன ஒர்க் இருக்கோ அதே தான் இருக்க போகுது. ஸோ இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் வந்துட்டு ஆப்போசிட் காம்படிட்டர்ஸ் வந்து அவங்களும் அதே ஒர்க் தான் பண்ணுறாங்க. பட் உங்களோட ஃபஸ்ட்டு பேர் ஏன் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணுற ஒரு சில சின்ன சேஞ்சஸ்னால தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒர்க்ஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்கிறத நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய வந்து டாஸ்க் இருக்கும். ஒரு டேன்னு எடுத்துட்டா ஒரு 10 டாஸ்க்கு 20 டாஸ்க்கு மினிமம் ஒரு 2-3 டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்ல வந்துட்டு எது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் அந்த டிப் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப் அப்படின்னு சொல்றீங்க அண்ட் டிஃபிகல்ட்டான ஃபர்ஸ்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு லா இருக்குங்க. என்னன்னா நம்ம வந்து டிஃபிகல்ட்டான டாஸ்க் வந்துட்டு ஏர்லியர் பார்ட் ஆஃப் த டே பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா அதாவது ஏர்லியர் பார்ட் ஆஃப் த டேனா ஸ்டார்டிங் ஆஃப் த டே பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் அது ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஃபோக்கஸ் நல்லா அதிகமாக இருக்குது, பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கிளியராக இருக்கும் போது நம்ம வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம் இல்லை அந்த டாஸ்க்கை பண்ணுறோங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பேர் வந்துட்டு லேபோரிட்ஸ் லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லா ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி நம்ம பண்ணுற டாஸ்க்ல எது வந்து ரொம்ப டஃப்பான டாஸ்க் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஹர்டுலவே வந்துட்டு கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு டிசிஷன் மேக்கிங், அதாவது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தையே நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா நீங்க வந்து எவ்வளோ ஈஸியாக டாஸ்க் வந்து இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நீங்க பண்ணுவீங்க. அண்ட் வந்துட்டு ரொம்ப உங்க மைண்ட் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரெயின்ல இல்லாமல் இருக்கும். ஏன்னா பெரிய டாஸ்க் இருக்கணும் அது இருக்கேங்கிறது அப்படி யோசிச்சே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம் 1/2 hour விஷயமே வந்துட்டு 2 hours 3 hours எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த டயக்ராமே உங்களுக்கு வந்து அதுக்கு மீனிங் சொல்லும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோக்ரஸ். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா திங்க் அபவுட் தி ப்ரோக்ரஸ். நம்ம எப்பவுமே வந்துட்டு
ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்க கூட நம்ம கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்ட், நம்ம வந்து பண்ற வேலை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது. ரெண்டுமே ரொம்ப தப்பான விஷயம். பிகாஸ் நீங்க பண்ற வந்துட்டு இந்த ஸ்மார்ட்டர் ஒர்க் உங்களுடைய கொலீக் வந்து பல வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து 7th ஸ்டேஜ் 8th ஸ்டேஜ்ல இருக்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஸோ எப்பவுமே காம்பீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன அந்த ஸ்டேஜ்லயே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நம்ம பண்ற ப்ராசஸ் தப்போ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல நான் வந்து ஃபெயிலியர், நான் லக் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்டது யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி பேக் டு நார்மல் ஹார்ட் ஒர்க்கரை மாறிடுவோம். ஸோ எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா, அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா பெர்ஃபெக்ஷன். எனக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணனா அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ரெஸே ஆக மாட்டோம். ஸோ நம்மளுக்கு வரவே இல்லை அந்த ஒர்க் அப்படின்ட்டு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள நம்ம போயிடுவோம். ஸோ எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா, நேற்றை விட இன்னைக்கு நான் எவ்வளவு பெட்டரா பண்ணியிருக்கேன், இன்னைக்கு விட நாளைக்கு எவ்வளவு பெட்டரா பண்ணணும். ஸோ உங்களுக்குள்ளேயே அந்த காம்படிட்டிவ்னஸ் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நேற்றை விட இன்னைக்கு எவ்வளவு வந்து பெர்ஃபெக்டா பண்ணிருக்கேங்கிறத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர ஓவரால் பெர்ஃபெக்ஷன் பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. ஸோ அது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்மளால சக்சஸே ரீச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் ஆயிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்க்கான பேசிக்கான டிப்ஸ். இது வந்துட்டு லைஃப் ஸ்டைலே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. நம்ம பண்ற ஒர்க்லயே வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணாலே போதும். நீங்க இந்த 7 ஸ்டெப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பண்ற வேலையவே வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணி பண்ணா நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம ஸ்மார்ட்டர் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுவோம். ஸோ இந்த கோட்பினிக்ஸ் சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கோட்பினிக்ஸ் சேனலை பார்த்துட்டு இருந்தா கோட்பினிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபுல் வெர்ஷன் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா கோட்பினிக்ஸ் கமர்ஷியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.